இன்றைக்கி எதாவது பண்ணியே ஆகணுமே. என்ன பண்ணலாம்? யோ வாட்ஸ் அப் guys, this is Saurabh PJ. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வெளில போய் ஏதாவது ஒரு இன்செக்ட்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபி, நம்ம வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒன்று கேப்சர் பண்ணலாம். வாங்க, லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நம்ம வெளில வந்துட்டோம். நம்ம சப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலி இன்செக்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. இப்போ வந்து நான் என்னோடய சப்ஜெக்ட் ஒரு ஃப்ளாராக தான் வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் பார்த்தீங்களா, ரெட் கலர் ஃப்ளார் தான். ஸோ ஒரு பட்டாம்பூச்சி அப்பப்போ வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது எங்கே போச்சுன்னு தான் தெரில. நம்ம சப்ஜெக்ட் மேலே வந்து உட்காந்தா நல்லாயிருக்கும். வருது இது வந்து உட்காருது. ஸோ கேனான் இது வந்து டிஎஸ்எல்ஆர் தான், கேனான் EOS 450D. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமரா. ஐ கால் மை பிக்ஸ் ஆஸ் தி ஒண்டர்ஸ் ஆஃப் 450Dன்னு. ஏன்னா எல்லோரும் ஹை அண்ட் கேமராஸ் எல்லாம் வச்சுட்டு சில ஆங்கிள்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தெரியாமல் வந்து ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் இந்த கோவிட் டைமில் தான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபினா என்ன, கேமரா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். கேமரா வந்து ஜென்ரலாக நீங்கள் ஆட்டோ மோடில் போட்டு எடுக்கிறது வேஸ்ட்டு. மேனுவல் செட்டிங் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு. கேமரா மேனுவல் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் பேசிக் திங்ஸ் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இது வந்து இட் கம்ஸ் வித் ஸ்டெபிளைசர் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ். லென்ஸ்லேயே நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இருக்குது. அண்டு பாடி கிட் பார்த்திங்கன்னா வந்து இந்த கொஞ்சம் ஓல்டு தான், ரொம்பவே ஓல்டுன்னு சொல்லலாம். 11 years ஆச்சு. ஸோ அதனால் இங்கே எல்லாம் உடஞ்சி அப்படியே இந்த 2 பட்டன்லாம் ஒர்க் ஆகாது. இப்படி தான் வந்து நான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறேன். கேமரா மேனுவல் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நிமிஷம். ஸோ மேனுவல் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பேசிக் திங்ஸ் நீங்கள் தெரியணும். இந்த விச் இஸ் தி ஆப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீடு, அப்புறம் தென் கம்ஸ் தி ISO. இப்போ வந்து ஆப்பர்ச்சர் வந்து f-stop நம்பர் ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். த ஹையர் த f-stop நம்பர், த ஸ்மாலர் த ஆப்பர்ச்சர் ஹோல், த லோவர் த f-stop நம்பர், த ஹையர் த ஆப்பர்ச்சர் ஹோல். இன் விச் இப்போ வந்து என்னென்னா, கேமராக்குள்ளே ஒரு ஆப்பர்ச்சர்ன்ற ஒரு ஹோல் இருக்கும். அது வந்து f-stop நம்பர் வந்து நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா கம்மி ஹோல் வந்து குட்டி ஆகிடும். அப்போ வந்து லைட் வந்து கம்மியாக உள்ள என்ட்ரு ஆகும். தென் அதே மாதிரி f-stop நம்பர் வந்து நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா ஆப்பர்ச்சர் நம்பர் வந்து பெருசாக இருக்கும். அப்போ வந்து லைட் வந்து நிறைய உள்ள என்ட்ரு ஆகும். அப்போது ஓவர் எக்ஸ்போஸ்டாக ஆக வாய்ப்பு இருக்குது உங்களோட சப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து. அப்புறம் ஷட்டர் ஸ்பீட் வந்து உள்ள கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து ஷட்டர் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். அப்போ வந்து ஃபாஸ்டர் ஷட்டர் போட்டிங்கன்னா வந்து லைட் வந்து கம்மியாக என்ட்ரு ஆகும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே லைட் எடுத்துகிட்டு உள்ளே டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ ISO வந்து விச் இஸ் தி இன்பில்ட் ஃபீச்சர் இந்த கேமரா. அது வந்து ஒரு பிரைட்னஸ். இப்போ வந்து ஹையர் த ISO, த மோர் பிரைட்னஸ் யூ கெட் இன் யூர் பிக்சர். ISO நம்பர் வந்து 1600 மேலெல்லாம் வச்சா நல்லா பிக்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். அதுக்குன்னு பிக்சர் வந்து ஓவர் எக்ஸ்போஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ பிக்சர் ஷுட் பி அ பர்ஃபெக்ட் பிக்சர் விச் இஸ் தி நார்மலி எக்ஸ்போஸ்டு பிக்சர்னு சொல்லுவாங்க. அண்டர் எக்ஸ்போஸ்ட் வந்து லோ லைட்டே இருக்காது. சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சரியாக தெரியாது, அது வேஸ்ட்டு. ஓவர் எக்ஸ்போஸ் வந்து டூ மச் ஆஃப் லைட்டு.
உங்களுக்கு சப்ஜெக்ட்டு ரொம்ப பிரைட்டாக தெரியும். நார்மலி எக்ஸ்போஸ் தான் வந்து பர்ஃபெக்ட் பிக்சர். இப்போ வாங்க, நான் வந்து ஐம் செட்டிங் த கேமரா இன் ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/125 அண்ட் எஃப்ஸ்டாப் வந்து F10, ISO வந்து 1600. ஸோ சின்ஸ் வந்து நிறையா ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் லைட் வந்து ஃபுல்லாக பட மாட்டேங்குது. ஸோ அதனால் ISO வந்து 1600 வச்சுருக்கேன். அதுதான் மேக்ஸு என்னோடய கேமராவில். ஸோ வந்து இஃப் யூ want to be a professional photographer na, then you can go for canon 80D ஓட ரிவ்யூ செம்மையாக இருக்குது. நான் அதோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்பெக்கை வந்து நான் என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் அதர் கேமரா ஆக்சசரிஸ் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். உள்ளே வந்து உங்களுக்கு நிறைய மோட்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்டு, போர்ட்ரேட் அண்ட் மோனோக்ரோம் அண்ட் இன்னொரு மோடு இருக்கும். மோனோக்ரோம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதுவே தானே இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து இந்த பிக்சர் பர்ஃபெக்டாக எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் இந்த லைட் வந்து கொஞ்சம் ஓவராக எக்ஸ்போஸ்டுன்னு நினைக்கிறேன். லைட் இன்டென்சிட்டி கம்மி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஷட்டர் ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். எஃப்ஸ்டாப் வந்து F10லேயே இருக்கட்டும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பிகினராக ஒரு ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னா தென் கோ ஃபார் 700 சீரீஸ் இன் கேனான் 700D 750D எல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட ரிவ்யூ அண்ட் ஸ்பெக் கூட நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். வேறு ஏதாவது வெயிட்டாக ஏதாவது மாட்டினா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். See you guys.